நம்ம கேபிஒய் பாலா இந்த பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான். சாதாரண தப்பாக பண்ணியிருக்கிறான், மன்னிக்க முடியாத தப்பு. இந்தியாவிலேயே இப்பேற்பட்ட ஒரு தப்பை வேற எவனும் பண்ணதே கிடையாது. சின்ன சின்ன தப்பு ஏதாவது பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் இவ்வளவு பெரிய தப்பு. ஏதோ ஓட்டு, அதாவது நம்ம ஓட்டை வேற எவனோ போட்டு நமக்கு தெரியாமையே நம்மளுடைய ஓடிபியை எடுத்து, இப்போ ராகுல் காந்திலாம் சொன்னார் இல்லையா, நமக்கு தெரியாமல் நம்மளோட ஓடிபி, நம்மளுடைய நம்பர் எல்லாமே ஒருத்தன் ஹேக் பண்ணி நம்ம ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து நம்ம பேரை நீக்கிறான், புதுசாக ஒருத்தனை சேர்க்குறான். அந்த மாதிரி சின்ன தப்பு ஏதாவது பண்ணியிருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் இது எவ்வளோ பெரிய தப்பு, உதவணும் அப்படின்னு சின்னதாக ஏதோ எண்ணம் இருந்துருது போல இருக்குது இந்த பையனுக்கு. ஏதோ எந்த விஷயமும் தெரியாமல் சொன்னபடி இப்போ ஒருத்தன் உதவணும் அப்படின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை எது பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேட்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனை மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனை மாதிரி நல்லவனாக இருக்கணும், இல்லை அந்த எண்ணம் கொண்டவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் இருக்குங்க, நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க, நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸை வாங்கிட்டு போகிறோம், பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அவன் அதில் கொஞ்சம் கமிஷன் அடிக்கிறதுக்காக கூட சொல்லலாம், வேறு ஏதாவது பண்ணலாம். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, இந்தாங்க இந்த பணம் வச்சுக்கோங்க, இந்த ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஏதோ ஒரு ஆம்புலன்ஸை வாங்கிட்டு கொடுத்துட்டு அதில் இருக்கிற கமிஷன் அடிச்சுட்டு போகலாம். அவனை ஏமாற்றலாம், இல்லை இவனுக்கு தெரிஞ்சு கூட செய்யலாம், கேபி பாலாக்கு தெரிஞ்சு கூட செய்யலாம். இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு பையன் போய் பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறான், நிறைய வேற பல வேலைகளும் செய்து கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சம்பாதியத்தில் எங்கேயாவது உதவி தேவைப்படும் போது அதை செய்கிறான். அப்போ எல்லாத்துலேயுமே அவனுடைய தலையீடு இருக்க முடியாது. சின்னதாக ஒரு டீ கடை ஆரம்பித்தா கூட முதல் நாள் ஒரு 10 கஸ்டமர் வரும்போது தான் என்னென்ன சாமான் அந்த கடையில் இல்லை அப்படின்னு தெரியும். ஒரு 10-15 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன தேவை அப்படின்றது தெரியும். சின்னதாக ஒரு டீ கடைக்கு. ஆனால் இந்த பையன் பல இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான், பல இடங்களில் உதவி செய்யும்போது எங்கே என்ன நடக்குது, என்ன தேவை இருக்குது அப்படின்றதுலாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ கொஞ்சம் பணம் கொடுப்பான், பாக்கியெல்லாம் அவங்க தான் செய்யணும். இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு இந்த பையனை கேட்டுட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு டிரைவருக்கு யார் சம்பளம் கொடுப்பாங்க, யார் பெட்ரோல் அடிப்பாங்க, இந்த கேள்விலாம் இப்போ கேட்குறாங்க. அது அப்போ அவன் வாங்கி கொடுத்தப்போ எல்லாம் கேட்டுக்கணும். அப்போ எங்கே போயிருந்தீங்க? அப்போ அப்படி கேட்காதது யாருடைய தப்பு? எல்லா மீடியாலையும், யூடியூப்லேருந்து பல மீடியாஸும் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் அன்றைக்கி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ கேட்டிருக்கணும்ல, இந்த ஆம்புலன்ஸுக்கு யாருங்க டிரைவர், இந்த ஆம்புலன்ஸுக்கு யாருங்க பெட்ரோல் போடுவாங்க, இந்த ஆம்புலன்ஸில் வர்ற பேஷண்ட்டை யாருங்க பின்னாடி உட்காந்து பார்த்துப்பாங்க, இதெல்லாம் கேட்கணும்ல. இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பாங்க, அதெல்லாம் அன்றைக்கி கேட்டிருக்கணும்ல, இன்றைக்கி கேட்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அன்றைக்கி நீ கேட்கல, இப்போ மட்டும் ஏன் கேட்டுட்டு இருக்கு? ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டால் பரவாயில்ல, இந்த பையனை பற்றி 4-5 வீடியோ ஒரு சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை தான் அவங்க வேலையாகவே வச்சுட்டு இருக்காங்க சில பேர். அப்படி என்னதான் பண்ணிட்டான், உதவணும் அப்படின்னு நினச்சிருக்கான், அதில் அவனுடைய பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ அவன் கையிலேருந்து கொஞ்சம் பணத்தை போட்டிருக்கான் கண்டிப்பாக, இல்லையா? அதை கூட செய்யாமல் இதை பற்றி வீடியோ பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எவ்வளோ பெரிய அவன். கேபிஒய் அந்த பையனை விட அவன் மோசமானவனா, இவன் அயோக்கி. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இந்த பையன் கொடுத்த ஆம்புலன்ஸ் அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஆம்புலன்ஸ் கிடையாது, அது அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை திருப்பியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வேறு வேலையை பாருங்கள். வேறு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பண்ணி கிடைக்கிறதுல அந்த பணத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுங்க. ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் வச்சு அதில் ஒரு டிரைவரை வச்சு அந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பேசலாம். சும்மா ஒரு பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வீடியோ போட்டிங்களா, அதில் ஏதாவது வருமானம் வந்ததா, அதோட கொஞ்சம் போங்க. வேறு எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். நான் சொன்ன மாதிரி உன்னுடைய ஓட்டை திருடி எவனோ போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருப்பீங்களா யாராவது? அதை முதல்ல செய்யுங்க.